ஆல்மோஸ்ட் 18 லாங் இயர்ஸ் தனுஷ் கூட ஒர்க் பண்ணுறேன். யா ஒரு பெரிய ஹீரோ கூட. எஸ் அதுக்கு நடுவில் பெரிய ஹீரோ வரலைங்க. ஆனால் சின்ன சின்ன படங்கள் வந்தது, லீட் ரோல் பண்ணியிருக்கேன். பட் ஒரு பெரிய ஹீரோ கூட ஆஃப்டர் படிக்காதவன் ஐ டிட் திஸ். தி ஃபர்ஸ்ட் லவ் திரும்ப வருமோ அப்படின்னு இருந்துச்சு. இப்போ இல்லை. சொன்னால் அவங்க நோ சொல்கிறானே ஏற்றுக்கிறதுக்கான தைரியம் இல்லை அந்த டைமில் அப்படின்றது ஒன்று இருக்கு இல்லைங்களா. அதுக்கோசரம் தான் சொன்னேன். சிலவங்க என்ன வேண்டான்ட்டு போனவங்க திரும்ப வந்தா யூ ஹவ் கான் பியாண்ட் இல்லைங்களா. நீங்கள் எம்பிபிஎஸ் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, திரும்ப போய் எல்கேஜி உட்காருவீங்களா? போக முடியாது சார், போக முடியாது. இது லைஃப் ஒன்று தாண்டிட்டோம்னா தென் பேக் டு அங்கே போய் நான் உட்காந்து அப்படின்னு சொன்ன ரொம்ப கஷ்டங்க. லெட்ஸ் வெல்கம் ஆக்டர் சசிகுமார் டு அவர் ஷோ. வணக்கம். இருவருக்கும் என்னோட இனிய வணக்கம். ஓ சோ ஸ்வீட் ஆஃப் யூ. எப்படி இருக்கீங்க? நீங்க தான் நேர்ல பாத்தீங்கல்ல, அப்படியே தான் இருக்கிற. வேற என்ன எப்படி இருக்கணும். இட் வாஸ் ரியலி கிரேட் உங்களை கரப்படத்துல வந்து பார்த்தது. அண்ட் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி கிடைச்சது உங்களுக்கு? ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாங்க, என்னுடைய ஒரு கோ ஆக்டர் ஒருத்தர் இருக்காரு, பெருசாக வளரலிங்க, கஷ்டப்படுற காலத்துலேருந்து ஒன்றா இருக்கு. அவர் பேரும் என்னோட பேர் தான், சசி. அவர் ஒரு பெரிய படம் பண்ணார், அப்புறம் இண்டஸ்ட்ரி விட்டு போயிட்டார், திரும்ப வந்து ட்ரை பண்ணுறப்ப அவர் சொன்னார், இப்படி இந்த டைரக்டர் விக்னேஷ் ராஜா போர் தொழில் பண்ணாங்க இல்லைங்களா, அவர் வந்து படம் பண்ணுறாரு, நீங்கள் ஒரு 8 வந்து பாருங்கன்னு அவர் என்ன பிக்கப் பண்ணிட்டு கூப்பிட்டு போனார். ஸோ அப்படியே ஐ மெட் தட் அசோசியேட். அவர்கிட்ட கேட்டேன், ஸோ ஐட் லைக் டு மீட் த டிரெக்டர். ஜஸ்ட் 2 minutes போது ரொம்ப கேட்க போனேன். டிரெக்டர் ஆக்சுவலி சினிமா பற்றி பேசல, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வித் பாலு மகேந்திர சார், மணிரத்னம் இது கேட்டு உட்காந்துட்டு 1 மணி நேரம் பேசணும். தென் he said, can I take an audition for you? I said, audition? ஓகே பண்ணலாம் சார், வாங்க. ஸோ give me half an hour's time. ஒரு 3-4 pages இருந்தது dialogue. ஸோ we did it. He was happy. He said, you're doing this. But next film பெரிய வேஷம் தரேன், பட் you do this. அப்படி தான் கரா. இன்ஃபேக்ட் உங்களுக்கு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லணும்னா, ஆஃப்டர் ஆல்மோஸ்ட் 18 லாங் இயர்ஸ் தனுஷ் கூட ஒர்க் பண்ணுறேன். ஒரு பெரிய ஹீரோ கூட. அதுக்கு நடுவில் பெரிய ஹீரோ வரலைங்க. ஆனால் சின்ன சின்ன படங்கள் வந்தது, லீட் ரோல் பண்ணியிருக்கேன். பட் ஒரு பெரிய ஹீரோ கூட ஆஃப்டர் படிக்காதவன் ஐ டிட் திஸ். ஆக்சுவலி நான் அதான் கேட்கணும்னு வந்தேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டினே படிக்காதவன்ல பார்த்துட்டு கரால பார்க்குறப்ப எப்படி நீங்கள் இன்னும் அப்படியே இருக்கீங்க? மேபி ஜீன் ஒன்று இருக்குங்க, அந்த ஜீன்னு ஒன்று இருக்கும். ரெண்டாவது பிகாஸ் ஆஃப் மை மார்ஷியல் ஆர்ட்ஸ் அண்ட் யோகா அண்ட் வெஜிடேரியன் டயட். ஆக்சுவலி யோகா பண்றவங்கள கொஞ்சம் இளமையா தான் இருக்காங்க. என்ன மாதிரி? ஐயோ நம்ம ஃபாலோ பண்ணனும். ஏதோ சொன்னாரா? இல்ல எஸ் ஒன்னு சொன்னாங்க, எனக்கு கூட சரியா கேக்கல. அது மீன் மட்டும் கேட்டுச்சுங்க, அவ்வளவுதான். ஒன்னு சொன்னாங்க, அது மீன் கேட்டுச்சு. ஓகே, பட் உங்களுக்கு என்னன்னா, நீங்க சொல்லியிருந்தீங்க லைக் 18 years of a break. There was a little long break. நடுவுல சின்ன சின்ன படங்களை பண்ணேன் அப்படின்னு சொன்னீங்க. ஏன் அந்த பிரேக் எடுத்தீங்க? It was a decision by you, இல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அந்த மாதிரி வரலன்னு நினைக்கிறீங்களா? போய் சொல்லாம சொல்லணுமா இல்ல உருட்டி பிரட்டி? சார் நீங்க உண்மையா சொல்லலைன்னா இப்பவே நாங்க ட்ரூத் ஆர் டேர் வச்சிரலாம் இருக்கோம். இல்ல உண்மையா சொல்லுங்க. ஓகே, பெருசா வேலை கிடைக்கலங்க. அப்ரோச் பண்ண, பட் ஐ வாசன்ட் கிவன் ரோல்ஸ். அதனால நடுவுல பண்ண பாலு மகேந்திர சாரோட லாஸ்ட் ஃபிலிம் தலைமுறைகள், அது ஐ திங்க் சேட்டலைட் இஸ் வித் யூ. அதான் நினைக்கிற சேட்டலைட். இன்னொரு படம் பண்ண யாழ், ஸ்ரீலங்கன் பேக்ட்ராப்ல 3 ஹீரோல ஒரு ஹீரோ. டன் ஸ்மால் ஃபிலிம்ஸ் இருக்கு, நோ கம்ப்ளைண்ட்ஸ். ஸ்மால் ஃபிலிம்ஸ் நிறைய பண்ணேன். கிளிக் ஆகல, இட் டிட்ன்ட் கிளிக் இன் அ பிக் வே. ஸோ சார்ட் ஆஃப் காட் ரிலேகேட்டட்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஐ ஜஸ்ட் காட் காட். ஸோ இன்ஃபேக்ட் அந்த டைமில் ஒரு பெரிய டைரக்டர் ஆஃபீஸ் போகும்போது நீங்கள் உயிரோடு இருக்கீங்களான்னு கேட்டாங்க அங்கே இருக்கிற அசோசியேட். ஐயோ, நான் பேர் எடுக்க கூட கேட்டாங்க. பட் நீங்கள் நிறைய படங்கள் பண்ணியிருக்கீங்க, நிறைய டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் பண்ணியிருக்கீங்க, டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸும் கொடுத்துருக்கீங்க, ஜஸ்டிஃபையும் பண்ணியிருக்கீங்க. பட் உங்களுக்கான ஒரு நல்ல கேரக்டர், நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர் இன்னும் உங்களுக்கு கிடைக்கலன்னு உங்கள் மனசாட்சி என்னைக்காவது கேட்டிருக்கா? எல்லா ஆக்டர்ஸ்கிட்டே இருக்குங்க. நீங்கள் அமிதாப் பச்சன் சார்ட்ட கேட்டீங்க, திஸ் இஸ் நாட் மை பெஸ்ட் ரோல்னு சொல்ல, ஸ்டில் பெட்டர். எனக்கு கோல் போஸ்ட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஒன்ஸ் ஹீரோ ஆகணும்னு ஆசைப்படுவீங்க, ஹீரோ வந்தோன்னா சூப்பர் ஸ்டார் ஆகணும், சூப்பர் ஸ்டார் மெகா ஸ்டார் ஆகணும்னு ஆசைப்படுவீங்க, வாண்ட் டு பிகம் த ஷஹன்ஷா ஆஃப் சினிமான்னு. அது எப்பவுமே அந்த கோல் போஸ்ட் ஏறிட்டே இருக்கும். ஸோ அதனால் ஐம் நாட் டன் மை பெஸ்ட் ரோல். பெஸ்ட் ரோல்ஸ் இருக்குது, இப்போ நான் பண்ணல 1-2 இருக்குது, பட் தட் இஸ் நாட் மீ. பட் யூஸ்வலாக பார்த்தோன்னா சார், இப்போ ஒரு சில பேர் நடிப்பு வரல, அதனால கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்களுக்கு வரலன்னா பரவாயில்ல. பட் நீங்கள் எந்த ரோல் கொடுத்தாலும் அதை அப்படியே அடாப்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு கேரக்டர் இல்லையா? ஏன் எதனால அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களை தேடி வரலன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இன்ஆப்டிடியூட், என்னுடைய இன்ஆப்டிடியூடாக இருக்கலாம். ஓகே, இல்லை தெரியலைங்க. நான் என்னுடைய பாலிசி என்னென்னா, வேலை செய்கிற செட்டில் இதை பார்ப்பாங்க, ஃப்ரேமில் இது பார்த்து வேலை கொடுப்பாங்க. இதுதான் என்னுடைய பாலிசி. வேறு சில கேம்ஸ் எல்லாம் இருக்குது, தெரில.
பட் ஸ்டில் எல்லாருமே சொல்லுவாங்க இல்ல, சினிமால வந்து நமக்கு அந்த நெட்வொர்க்கிங்கிறது முக்கியம். நம்ம வந்து நிறைய கால்ஸ் எல்லாம் அவங்க கிட்ட பேசிட்டு அட்லீஸ்ட் ஒரு நான் இருக்கேன்பா ஹாய் பாய் அட்லீஸ்ட் அந்த மாதிரி ஒரு இதுல இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா? இது சொல்லுவாங்க கரெக்ட். பட் இதுல என்னன்னா பைக் திருடத்தான் முடியும், பாட்டை விற்கிறது வேற ஒருத்தன் தானே. அந்த மாதிரி நமக்கு திருடத்தான் தெரியும், நடிக்க மட்டும்தான் தெரியும், அந்த மார்க்கெட்டிங் தெரியாது. அது எப்படி கொண்டு போய் பாட்டை விற்கணும்னு எனக்கு எப்படிங்க தெரியும்? சரி, ரெண்டு வேற வேறங்க. அது சமோஜித புத்தி வேணும் நம்மகிட்ட இல்லையா? அது இந்த இது இருக்கு, அது வேணும். எல்லாம் ரெண்டுமே ஒன்னா வர்றது கஷ்டம். ஒரு சில பேர் இப்படியும் சொல்லுவாங்க, சினிமால வந்து ஜெயிக்கணும் இல்ல நல்லா ஷைன் ஆகணும்னா லக்கு கொஞ்சமாவது வேணும்பா அப்படின்னு சொல்லுவாங்க. டு யூ பிலீவ் இன் லக்? பீயிங் அட் த ரைட் பிளேஸ் ரைட் டைம் தான். நான் கேட்குறேன், டெண்டுல்கருக்கும் 1 பால் வரும், ஒரு சாதாரண பேட்ஸ்மேனுக்கும் வரும். டெண்டுல்கர் 6 அடிப்பார், சாதாரண மாதிரி தப்பாக விளையாடுவார், அவுட் ஆகிடுவார். ஸோ எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்திருக்கும். நான் ஏதாவது தவறா அதை, அதாவது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு பெரிய படம், அதில் 2 சீன் தான் இருக்குது. இதுதான் சார் படம், ஹீரோ ஒன்று மேலே இதுதான் நீங்கள் தான் படம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் குசும்பு ஜாஸ்தி. பிறந்து வளர்ந்த ஊருங்களா, அதனால கொஞ்சம் ஜாஸ்தி. அந்த தண்ணி குடிச்சா குசும்பு வரும். ஸோ அதனால அப்படின்னு ஹீரோவை இந்த வேஷம் பண்ண சொல்லுங்க, நான் ஹீரோ வேஷம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டேன். இப்படி நீங்கள் வந்து என்கிட்ட உண்மையை சொல்லியிருந்தீங்கன்னா, சார் இதில் 2 சீன் இருக்குது பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்கன்னா நான் அது பேஸ் பண்ணி நான் பண்ணியிருப்பேன். நீங்கள் இந்த தேவையில்லாமல் இந்த பீடிகை போடும்போது நமக்கும் கொஞ்சம் இதாகிடுச்சு, சொல்லியிருக்கிறேன். ஸோ இது நான் பேசுனது வந்து அன்னைக்கு அவருக்கு நான் கொடுத்த பதிலாக நினச்சேன். பட் அது வேற மாதிரி அந்த பக்கம் போய் விழுந்துருச்சுங்க. சில டைமில் இருக்கும், இப்போ ரோட்டில் ஒரு அசிஸ்டன்ட் பார்ப்பேன், எனக்கு அவரை தெரியாது, அவருக்கு என்ன தெரியும், குட் மார்னிங் இருப்பார், நான் சும்மா அப்படின்ட்டு போயிருப்பேன். எனக்கு தெரியாது அவர் யார். ஏன்னா நான் ரோட்டில் சும்மா போகிறவனை கேட்டால் அப்புறம் அது பிரச்சனை, வேற பிரச்சனை. சும்மா ரோட்டில் இப்போ நம்ம ஒரு டீ கடையில் போய் டீ சாப்பிட்றோம், பக்கத்தில் யாரா அப்படின்னு சொல்லி நம்ம உடனே ஒதுங்கிடுவோம். ஏன்னா தேவையில்லாத கேள்விகள் கேட்பாங்க. ஸோ அந்த பயத்தில் நம்ம இந்த காமன் மேன் கிட்ட எங்கே பேசணும் அங்கே பேசுவோம், சில இடத்துல பேசுறது இல்லை. ஸோ இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் அந்த லிஸ்ட்டில் வந்துடுவாங்க, எனக்கு தெரியாது இல்லைங்களா. இவர் அங்கே போய் சொல்லிடுவார் அந்த ஆஃபீஸ்க்கு, எனக்கு இவரை ஞாபகம் இருக்காது, அவருக்கு என்ன ஞாபகம் இருக்கும் அந்த ஆஃபீஸ்க்குள்ளே போனால். அன்னைக்கு இவனை பார்த்தேன், மதிக்கவே இல்லைங்க, உள்ளே விடாதீங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. எஸ், இட் டிட் ஹேப்பன். ஸோ நீங்கள் எதாக இருந்தாலும் டக்குன்னு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக பேசிடுவீங்களோ? பெட்டர் இல்லை, பட் அது எல்லா இடங்கள்ல பேசும்போது சரியா இருக்கும்னு நினைச்சிருக்கீங்களா சார்? இல்லைங்க, அப்படி கணக்கு பார்த்தோம்னா சர்ஜனோடைய ஸ்கேல்பல் இருக்கு இல்லைங்களா, அது உயிரையும் காக்கும் உயிரையும் எடுக்கும், அதுக்காக ரெண்டுமே இருக்கிறது தானே. கரெக்ட். பட் சினிமால வந்து என்ன நாங்க கேள்விப்பட்டிருக்கோம்னா, ஒரு செட்லயோ இல்ல ஏதாவது ஒரு இடத்துல வந்து கோவம் வந்தா கூட அதை கட்டுப்படுத்திடணும், வெளி காமிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. அல்ல, அது செய்யறவங்க நிறைய பேர் இருக்காங்க, என்னால முடியலீங்க. ஐயோ, மேபி நீங்க அந்த சுகர் கோட் பண்ணியிருந்தா இன்னைக்கு நம்ம வேற லெவல். தெரியல, அது ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன். ஓகே, நான் அம்பானிக்கு பையனா பிறந்திருந்தேன், என் நிலைமை வேறன்னு சொல்ற மாதிரி இருக்குது. அது அப்படி வராது இல்லைங்களா. ஓகே, புரியுதுங்களா. ஓகே, இட்ஸ் ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன். எனக்கு ஆடு தான் திருட தெரியும், நீங்க வந்து மாடை திருட சொன்னீங்கன்னா எப்படிங்க திருடுவேன், மாட்டிப்பேன். நம்ம ஒரு நேச்சர் இருக்கு, உங்களுக்கு இருக்கும், இப்போ எல்லாருக்கும் ஒரு நேச்சர் இருக்கு இல்லையா, அந்த நேச்சர் தாண்டி பண்ணும்போது கண்டுபிடிச்சிடுவாங்க. அது நான் பண்ணேன்னா கண்டிப்பா கண்டுபிடிச்சிடுவாங்க. ஏன்னா அது என் ஃபேஸை காட்டி கொடுத்துடும். ஓகே, 2-3 இடத்துல ட்ரை பண்ணி பார்த்தேன், ஓகே, மாட்டிக்கிட்டேன். அது செட் ஆகாது இது நமக்கு. நானா இருந்துக்கிறேன். நீங்க வந்து ஜே படத்துல வந்து ஹீரோயினோட அத்தை பையனா ஒரு கேரக்டர் பண்ணிருப்பீங்க. அந்த கேரக்டர் பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து என்ன இந்த மாதிரி, ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் எங்களை மாதிரி பீப்புள்ஸ்லாம் எப்படி என்ன நினைச்சாங்கன்னா, கேர்ள்ஸ்லாம் இந்த மாதிரி ஒரு அத்தை பையன் நமக்கு கிடைக்கூடாதுன்னு தான் யோசிச்சுட்டு இருந்தாங்க. அந்த கேரக்டர் பார்த்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்து சொல்லிங்க என்கிட்ட சொல்லி இருந்தா எப்போ கல்யாணம் ஆயிருக்குங்க. ஒரு பொண்ணு வந்து சொல்லி வணக்கம் சொல்ல வந்தாலே நீங்க ஒரு மாதிரி பண்ணீங்கன்னு ஓடிட்டோம். பொண்ணு கிட்ட நான் சொல்லல சொன்னேன், பாத்தீங்களா மாத்தி விட்டாங்க பிரச்சனை. புரிஞ்சதுங்களா. நீங்க என்ன கேட்டீங்க, ஏடி சொன்ன, ஏடி ஆம்பளைங்க தான் ஜாஸ்தி. பாருங்க அது எங்க கொண்டு வச்சிருக்காங்கன்னு பாருங்க. அப்படி யோசிச்சுட்டு இருந்தோம்ல சார், அந்த படத்தை பார்த்துட்டு அந்த கேரக்டர் பார்த்துட்டு உங்களுக்கு வந்த ஃபர்ஸ்ட் நல்ல ஒரு கமெண்ட்னா என்ன கமெண்ட் சொல்லுவீங்க? எனக்கு இந்த செலிபிரிட்டிகிட்டேருந்து இந்த கேரக்டருக்கு ஒரு நல்ல கமெண்ட் வந்துச்சு அப்படின்னா. இல்லை, நிறைய பேர் அது வந்து காமெடின்னு சொல்லி சொன்னாங்க. பட் அது காமெடி வேஷம் இல்லை. நீங்கள் ஐ திங்க் வெல்கம்னு நினைக்கிறேன், அனில் கபூர் சார் பண்ண படம். அந்த படத்தில் வந்து அவர் சீரியஸாக பண்ணியிருப்பார் ஒரு வேஷம். அவருக்கு பெஸ்ட் காமெடியன் அவார்டு கொடுத்தாங்க. ஸ்டார் டஸ்ட்டாக ஏதோ ஒரு ஃபிலிம் ஃபேராக ஸ்டார் டஸ்ட்டாக கொடுத்தா. அவர் மேடையில் சொல்லி ஒரு சீரியஸாக நடித்த கேரக்டர், நீங்கள் எனக்கு காமெடியன் வேஷத்தை கொடுக்குறீங்கன்னு. இட் ஹேப்பன் தட் வே. ஓகே, there was one change in the end. அதனால the whole thing became like this. ஓகே, அது ரொம்ப சீரியஸாக பண்ண வேஷம். ஏன்னா அந்த பையன் கொஞ்சம் எக்ஸென்ட்ரிக், தன்னோட அபிட்வேரியே வந்து பேப்பரில் போடுறவன் எப்படி இருப்பான் இங்கே, சரிங்களா. கண்ணு நிற்காது, இட் வில் பி ஷேக்கி லைக் திஸ்.
Yeah. இப்போ பொதுவாக கை இப்படி விரிச்சு பேசும்போது நான் இப்படி பேசுறது. ஸோ ஐ ஹேட் டு ஒர்க் ஆன் இட். Okay. ஸோ கப்பல் ஆஃப் ஃபிலிம்ஸ் ஐ ஒர்க் வாஸ் ஷாஜஹான் ஒன்று. ம். அந்த மென்டலி ரிட்டார்டட் வந்து ஆமா. கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அது சிவாஜி சார் வரக்கூடாது, கமல் சார் வரக்கூடாது. அந்த டைம் சேது ரிலீஸ் ஆயிடுச்சு. ஓகே. இது வரக்கூடாது, இல்லாமல் ஏதோ ஒன்று பண்ணுங்கன்னு சொன்னது. நேட் டு கோ இன் டு மீ. எப்போ இந்த எஃபிஐயோட புக் ஒன்று இருக்குங்க, அதில் எப்படியெல்லாம் இருக்கும் ஒன்றெல்லாம் இருக்குது. ஒரு பிஹேவியர் பேட்டர்ன் படித்தது ஏதாவது உள்ளே போய் எடுத்துட்டு அது என்ன ஹேட் டு டூ. அதில் ஆக்சுவலி அந்த இது பண்ணும்போது காலையிலேருந்து சாப்பிடாம பண்ணேன். அந்த கண் உள்ளே போகணும் அப்படின்னு. ஓகே. அந்த கண் உள்ளே போகணும்னு சொல்லிட்டு பண்ணேன். அது ஐ மீன் ஷாஜஹான். ஸோ இதுக்கப்புறம் ஜெய ஹேட் டு ஒர்க். எனக்கு தெரிஞ்ச சரண் சாருக்கு வந்து ஒரு 10-12 விஷயம் பண்ணி காட்டினேன். சார் இது பண்ணலாம் இல்லை செஷன் இது வச்சுக்கோ. ஸோ யூ ஒர்க்ட் ஆன் தட். மேபி லைக் லவ் டார்ச்சர் ஏதாவது பொண்ணுங்களை பண்ணிடுவீங்களோன்னு சொல்லி கூட லவ் ப்ரொபோசல்ஸ் வராம போயிடுச்சா? அந்த மாதிரி டாக்ஸிக்கா இருந்துருங்க அந்த படத்துல அந்த மாதிரி யோசிச்சிருப்பாங்களா? தெரியலைங்க, அது அவங்க கிட்ட தான் எனக்கு கேட்கணும். என்கிட்ட கேட்டிங்கன்னா சரி, உங்களுக்கு லவ் வந்த தருணம் அதை சொல்லுங்க சார். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்த லவ் 15 வயசு. 15 என்ன கிளாஸ் யோசிக்க முடியல. 11th ஸ்டாண்டர்ட். ஓகே. 10th முடிஞ்ச 11th போகும்போது லவ். நான் அப்பெல்லாம் நான் படித்தது ஒரு யூரோப்பியன் ஆங்கிலோ இந்தியன் ஸ்கூல். ஸோ அதில் 7வது 6வதுல லவ் வந்துடும். அது எல்லாருக்குமே பண்ணிட்டாங்க. நான் இந்த சிரிச்சுக்கிட்டு இருப்பேன் பசங்களை லவ் பண்ணா. நம்ம இந்த ஸ்டூடியோஸ்ல இருக்கிறேன், உங்களுக்கு அந்த ஸ்கூல் தெரியும், ஸ்டெயின்ஸ். அப்போ இவங்கெல்லாம் கிண்டல் பண்ணடா லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் பக்கடா அதெல்லாம் போய் அப்படி இப்படின்னு. இந்த பொண்ணு +1 வராங்க, வேறு ஸ்கூலில் இருந்தாங்க. அப்போ வந்து அவங்க அங்கே டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் அந்த ஸ்கூலில். சாம அது அப்போதான் நானும் பிறந்துச்சு, இதுதான் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட். இவனுங்க எல்லாம் கிண்டல் பண்ணிட்டு மாட்டிட்டேடா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அது டெவலப் ஆகல? எதனாலன்னு நினைக்கிறீங்க? பயம். நீங்க ப்ரொபோஸ் பண்ணீங்களா? அவங்களுக்கு தெரியும் இவன் சுத்திட்டு இருக்கிறான்னு தெரியும். அவங்க பின்னாடி ஒரு 4-5 பேர் வேற சுத்திட்டு இருக்கிறானுங்க, எல்லாம் கொஞ்சம் பெரிய டிக்கெட்டுங்க. நம்ம மிடில் கிளாஸ் பெரிய டிக்கெட்டுங்க இருக்காங்க. ஏன்னா என் கூட படிச்சவங்களாம் கொஞ்சம் பிக் ஷாட்ஸ் இன் கோயம்பேட்டோம். ஸோ அதனால இருக்கு. சரி, காம்படிஷன் ஒன்று, நமக்கு காம்படிஷன் வேற ரொம்ப இருக்கு. இட்ஸ் ஃபிசிக்கல் லெவல்னா 100 மீட்டர்ஸ் டேஷ் ஓடுறதுனா ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அந்த டைம் மிடில் கிளாஸ். இப்போ ஓகே, சரி பார்த்தேன், சொல்லலை. பட் அது ஒரு வேளை ரிஜெக்ட் ஆச்சுன்னா ஏற்றுக்க முடியுமான்னு தெரியல. அதனால ஐ ஜஸ்ட் பேக்ட் அவுட். இப்போ கல்யாணம் ஆனவங்கெல்லாம் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, ஏன்டா கல்யாணம் பண்ணோம், சும்மாவே இருந்திருக்கலாம், சிங்கிளாக சுற்றி இருக்கலாம்னு நினைக்கிறாங்க. கல்யாணம் ஆகாதவங்க வந்து நம்ம கல்யாணம் பண்ணாமே இருந்துட்டோம்னு மன வருத்தத்தில் இருக்காங்க. மேபி உங்களுக்கு கல்யாணம் ஆகியிருந்தா நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு ஃபீல்ல இருந்திருப்பீங்கன்னு ஏதாவது நினச்சி பார்த்துருக்கீங்களா? இல்லைங்க, சத்தியமாக அது நினைக்கவே வரலீங்க. நினைக்க வரலையா இல்லை நினைக்க வேண்டான்னு விட்டுருக்கீங்களா? வேண்டான்னு இல்லைங்க, ஒரு பொண்ணோட வாழ்க்கை கெடுக்க வேண்டான்னு பார்த்தேன். பொழைச்சு போட்டுங்க. So you're being single and happier? Single ready to mingle அந்த மாதிரி தான். Very happy go lucky guy. ரெடியா? அதான் சொல்றேன், happy go lucky guy with no strings attached. So அதனால ஓகே ரம்யா, நம்ம ட்ரூத் ஆர் டேர் செக்மெண்ட் வச்சிருக்கோம்ல, அத வந்து நம்ம சசி சார் கிட்ட வந்து எப்படி அவர் விளையாடுறாங்க ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா தான் பேசுறாரு. அதுக்கு எப்படி பதில் சொல்ல போறாரு? மேபி அவர் டேரே போக மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன். இல்ல think so. ஓகே ரெடி? பாப்போம். One mistake which you have addicted for lifetime. ஒரு விஷயம் என்னால மாத்தவே முடியாது, இதுக்கு நான் ரொம்ப அடிக்டிவ் அப்படின்னா இந்த விஷயத்தை சொல்லுவீங்க? என்னோட வாய். அதுதான் தப்பா? மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிடுவாங்க. அது ரொம்ப முடியலைங்க, அது அடிக்டட் ஆயிடுச்சு. சொல்லி பழகி போச்சு, அது மாத்த முடியல. 1000 கட்டுப்பாடுகள் போட்டாலும் இந்த ஃபுட்டை வந்து பார்த்தா என்னால சாப்பிடாம இருக்கவே முடியாது அப்படின்னா வாட்ஸ் த ஃபுட்? அம்மா ஊட்டி விடுற சாப்பாடு. வாவ். எனி ஸ்பெசிபிக்? இல்ல, அதுல வெஜிடேரியன் எனிதிங். அம்மா ஊட்டி விடுறதுல அது வெளியே ஃபுல்லா சாப்பிட்டுட்டு போனாலும் அக்காவுக்கோ தம்பிக்கோ ஊட்டி விட்டு நடுவில் ஒரு வாயை எடுத்துப்பேன். வயிறு ஃபுல்லா இருந்தாலும் எடுத்துப்பேன். அது தெரியல, அது என்னமோ தெரியல. அதுல அது ஒரு சின்ன அடுக்கு மட்டும் தான். அது கூட இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமா இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல அம்மா ஊட்டி விடும் போது. தெரியல, அது எனக்கு தெரியல. ஏன்னா கிச்சனுக்குள்ள வெளியே நம்ம இந்த டீனேஜ்னா வெளியே எட்டி குச்சி ஓடுவோம் இல்லைங்களா, போயிட்டு வெளியே இஷ்டத்துக்கு சாப்பிட்டு வந்துடுவோம். 7 மணிக்கு சாப்பிடுவோம். வேண்டான்னு போய் அப்படி திரும்ப கிச்சன்ல பார்த்தா அம்மா அக்காவுக்கும் தம்பிக்கு ஊட்டி விடும்போது பக்கத்துல போய் அவர் வாய் எடுத்து சாப்பிட்டு. படத்துல வந்து நீங்க வந்து ஒரு டாக்ஸிக் பாய் ஃப்ரெண்டா நடிச்சிருக்கீங்க. அந்த மாதிரி உங்களோட ரியல் லைஃப்ல டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கீங்களா? 2 பக்கம். ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு. எல்லா கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரியும் எனக்கு இன்னொரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க. அதனால அந்த பிரச்சனையே இல்ல. மேபி லைக் அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் உங்ககிட்ட ஏதாவது டாக்ஸிக்கா இருந்திருக்காங்களா? நீங்க வேற கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லியிருக்கீங்க. இருக்கிற இல்ல யாரை நான் கேக்குறதுன்னு தெரியல. ஏங்க பழைய கதைங்க, அது விடுங்க. இல்ல இப்ப கேர்ள்ஸ் யாரும் டாக்ஸிக்
உங்களுடைய எக்ஸ் கால் பண்ணி, நீங்க வேற சொல்லியிருக்கீங்க லைக் ஐம் சிங்கிள் பட் ஐம் ரெடி டு மிங்கிள்னு வேற சொல்லியிருக்கீங்க. அவங்க எக்ஸ் கால் பண்ணி லைக் சசி இந்த மாதிரி எனக்கு உன் ஞாபகமாவே இருக்கு, நான் வேணா வந்து திருப்பியும் நம்ம கமிட்மெண்ட்ல இருக்கலாமா, ரிலேஷன்ஷிப்ல இருக்கலாமா, கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு அவங்க கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. வாட்ஸ் யுவர் ஆன்சர்? ட்ரூத். இந்த மேட்சஸ் இருக்கு தெரியுங்களா, பத்த வச்சு யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவீங்க? தூக்கி எறிஞ்சிடுவோம். ஆமா. அதுக்கப்புறம் அதை திருப்பி எடுத்து பெட்டிக்குள்ளார போடுவீங்க. இல்ல ஒன்ஸ் டன் இஸ் டன். ஓகே. இந்த டயலாக் பர்சனலா வச்சுக்கலாம். இல்லைங்க, ரப்பர் அழிக்க முடியாதுல்ல. there would have been some hurt, some feeling. நான் அவங்கள ஹர்ட் பண்ணிக்கலாம், ரப்பர் வச்சு அழிக்க முடியுமா? பட் இவெல்லாம் சொல்றாங்களே லவ்வா இருந்தா நம்ம வந்து நம்ம மானம் ரோஷம் எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன ஆனாலும் திருப்பி வந்து சேரும்போது சேர்ந்துக்கணும் அப்படின்லாம் பேசுறாங்களே. அதனாலதான் சிங்கிளா இருக்காது. அதனாலதான் சொல்றேன். அதெல்லாம் வந்து நான் தான் சொன்னேன், எனக்கு அது ஒத்து வரல. நான் நடிக்க வேண்டியதா இருக்குல்ல. ஒரு விஷயம் நம்ம ஒத்து வரல சொல்லி, இல்லை என்ன ஒத்து வரலையோ, எனக்கு அவங்களும் பிரிஞ்சாச்சு. திரும்ப வரும்போது அந்த ஒத்து வராதது எப்படி ஒத்துக்கும்? அப்படின்னா டெய்லி காலையில அவங்க கூட சேர்ந்து வாழணும்னா எனக்கு இஷ்டம் இல்லாத ஒரு வாழ்க்கையா, இல்ல அவங்களுக்கு இஷ்டம் இல்லாத ஒரு வாழ்க்கையா? ஓகே, லெட்ஸ் நாட் டேக் இட் as x. சரி, இப்ப பிரசன்ட்னு சொல்றா. பிரசன்ட் இருந்தாலும் இருக்க மாட்டேங்குது. இப்ப திரும்ப வந்தா எப்படிங்க வருவாங்க? இல்ல திரும்ப வர்றது புதுசா ஒருத்தங்க வராங்க உங்க லைஃப்ல. you liked her, are you ready for marriage? of course. நான் அவங்ககிட்ட ஓப்பனா சொல்லிடுறேன் சில விஷயங்கள், இதுன்றேன் அவங்கள. சார் நான் வந்துடுறேன்னு கிளம்பி. அப்போ வந்து இவர் செட் ஆஃப் ரூல்ஸ் வச்சிருக்காருன்னு ஆமாமா, நினைக்கிறேன். பெரிய ரூல்ஸ் வச்சிருக்கிறேன். நீங்க வேற. நான் வேண்டாம், உங்க வாழ்க்கை பார்த்து போங்கன்னு சொல்லிடுவேன். இல்ல இப்ப நீங்க சும்மா சொன்னாங்க, அது எனக்கு there is no rules. இல்ல நான் அதை கேட்டுருவேன் பாத்தியா, அவர் இல்ல கேட்டேன். நீ கேட்டிங்கனாலும் இருந்தா இருக்குன்னு சொல்ல போறேன். இவ்வளவு தூரம் இருக்குன்னு சொன்னது நான் எனக்கு செட் ஆஃப் ரூல்ஸ் ஆகும். I'll be very frank with that. ஸோ உங்கள் லைஃப் ஸ்பாயில் பண்ணிக்காதீங்கன்னு சொல்லி. நெக்ஸ்ட் ஃபைனல் கொஸ்டின். நீங்கள் வந்து ஒரு லிஃப்ட்டில் மாட்டிக்கிறீங்க, ஓகேவா? அதில் உங்கள் கூட ஒரு 2 பேர் தான் ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த 4 ஹீரோயினில் யார் 2 பேர்த்து கூட நீங்கள் அந்த லிஃப்ட்டில் வந்து இருக்க விரும்புவீங்க? லிஃப்ட் வந்து 4 ஹீரோயின்ஸ் யாருன்னு நாங்க தான் சொல்லுவோம். ஆமாம். உங்களுக்கு ஓஜி ஹீரோயின்ஸ் வேணுமா இல்ல கரண்ட்ல இருக்க ஹீரோயின்ஸ் வேணுமா, யார சொல்லணும்? இல்ல நீ ஹீரோயின் சொல்லிச்சு வேணுமா வேண்டாம் நான் இல்ல முடிவு பண்ண, நீங்க பேரை சொல்லுங்க. ஓகே, நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். ஓஜி அண்ட் இப்ப கரண்ட்ல இருக்கவங்களையும் கொடுக்கலாம். த்ரிஷா மேம், இவங்க சிம்ரன் மேம், கைடோ, ஓகேங்க, கரண், மமிதா பைஜு. நீங்க அவங்க கிட்ட போய் இந்த கேள்வி கேளுங்க, லிஃப்ட்ல இவங்க கூட உட்கார்றது உங்களுக்கு ஓகேன்னு கேளுங்க, அதுக்கப்புறம் இந்த கேள்வியை கேளுங்க. அது வந்து நாங்க அப்போ எடுக்கும் போது அவங்க கிட்ட கேட்போம். பட் இப்ப நீங்க நேரா இருக்கனால இது வச்சிட்டு கேண்டிட் கேமரா மாதிரி நீங்க உள்ள போங்க, அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம்ன்ற மாதிரி சொல்றீங்க. யூ ஆர் ஸ்டக் பிட்வீன். அது என்னன்னா அந்த லிஃப்ட் வந்து சரி பண்ண கொஞ்சம் டைம் எடுக்கும். மேபி நீங்க இவங்க கூட இருந்தோம் அப்படின்னா கொஞ்ச நேரம் கடலை போட்டுட்டே இருப்போம். அந்த போக்கிரி சீன் வரும்ல, அந்த சீன் மாதிரி நீங்க மாட்டிட்டீங்க. அப்ப யாருக்கு ஒரு ஆள் தான் சொல்றீங்களா? சார் 2 பேர்னு இவங்க சொல்லிருக்காங்க. நீங்க செலக்ட் பண்றத பொறுத்து இருக்கு சார். வீதி யாரை கொண்டு வந்து உள்ள விடுதோ அவங்க கூட இருந்துக்கலாம், விடுங்க. நாங்க எவ்வளவு ஈகரா தெரியுமா? ஏங்க நீ இது வந்து ஹைபோதெட்டிக்கல் சிச்சுவேஷன் ஃபர்ஸ்ட் சொல்றது ஒண்ணு. ரெண்டாவது வந்து அந்த ஹைபோதெட்டிக்கல் சிச்சுவேஷன்ல வந்து யாரு அப்படின்றது ஒன்று இருக்கு இல்லைங்களா? இப்போ நான் ஒரு பேர் சொன்னா மற்ற 3 பேர் நான் எங்க மீட் பண்ணாலும் நான் அதுக்கு வந்து பதில் சொல்லி நீங்க வாட்டு கேள்வி கேட்டு போயிருக்கீங்க, நான் இல்ல வெளியே போய் அவங்கள. சரி, இந்த 4 பேர்ல உங்களுக்கு பிடிச்ச ஹீரோயின் யாருன்னு சொல்லுங்க. நாங்களே அப்புறம் ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துரும். மாதுரி தீக்ஷித்னு சொல்லுங்க. அப்ப நாங்க அவங்கள இன்க்ளூட் பண்ணிடுறோம். அவ்வளவுதான். ஏங்க நான் அதனாலதான் அங்க ஓடிட்டேங்க. ஆஹா, மாதுரி தீக்ஷித் சொல்லுங்க, கஜோல் சொல்லுங்க, சொல்றேன். இவ்வளோ வருஷ சினிமா வாழ்க்கையில வந்து இந்த ஒரு நாள் வந்து எனக்கு பயங்கர எம்பாரசிங்கா இருந்தது அப்படின்னா அது என்ன நாள், எதனால? சினிமா செட்ல தாரோ கோலார்ல ஒரு விஷயம் பண்ணிட்டேன் நான். அது எப்படி சொல்றதுன்னா, வெரி இம்பல்சிவ் காய். இப்போ கொஞ்சம் கம்மி நான் சொல்றது. பிஃபோர் பாலு மகேந்திரா சார் அந்த டைம்ல ஒரு நேஷனல் அவார்டு வாங்கின டைரக்டர், பேர் எடுக்க விரும்பல. there was a scene, ஒரு ரவுண்ட் டேபிள், மேபி ஓவல் டேபிளில் இந்த பக்கம் உட்காந்துருக்கேன். அவருடைய அசோசியேட்டை நடிக்க வைக்கிறாரு. ஒரு டேக் போச்சு, 2 டேக் போச்சு. அவர் ஏதோ சொதுப்புறாரு. இப்போ அவர் வந்து அவருக்கு ஏதோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாரு. கொடுத்துக்கிட்டு இருக்குமே என்ன இப்படி பார்த்துட்டாரு. ஸோ ஒருவேளை என்ன செய்ய சொல்லாருன்னு சொல்லிட்டு ஓவர்டேக் பண்ணி அந்த கோடைட்டரோட பண்ணி காட்டினேன். ஒரு பார்த்து ஒன்று நான் கேட்டேன்னா தலையை சொரிஞ்சு உட்காந்து. ஸோ மோஸ்ட் எம்பாரசிங். ஏன்னா அவர் நடிக்க வேண்டிய சீன் இந்த உட்காந்துட்டு இருக்கேன். இந்த முந்திரி கொட்ட மாதிரி முந்திக்கு வாங்கன்னு சொல்லுவாங்களா, டங்குன்னு முந்திட்ட போய் ரொம்ப எம்பாரசிங் ஆயிடுச்சு. அவர் கொஞ்சம் கோச்சுக்கிட்டார் அந்த டைரக்டர். ஓகே, got literally pissed off. பேர் எடுக்க விரும்பல. நேஷனல் அவார்ட் வின்னிங் டைரக்டர், அதோட விட்டுறேன்.
ஓகே, லைக் இந்த செக்மெண்ட் ரொம்ப அழகா போச்சு. we are having the next segment for you. எஸ். நாங்க அதுல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இன்னொரு ரவுண்ட் ஆஃப் வச்சு செஞ்சு ஃபைங்க. இல்ல 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 இது ஜாலியா தான் இருக்கும். இதை விட ஜாலியா தான் இருக்கும். நாங்க என்ன கொஸ்டின் கேட்டாலும் நீங்க எங்களை செய்றீங்க, அதனால இந்த செக்மெண்ட் முடிச்சிட்டோம். ஓகே, இதுல என்னன்னா நாங்க ஒரு சில சாங்ஸ் வந்து இப்ப நாங்க பாடுவோம். அதுல இருந்து ஒரு சின்ன சின்ன கியூட்டான கொஸ்டின்ஸ் கேட்போம், அதுக்கு நீங்க ஆன்சர் பண்ண. ஓகே, சரி கேட்டுதான். அதை உங்க ரியல் லைஃப் சினாரியோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. சரி பாருங்க, ட்ரை பண்ணலாம். போலாம் போற வரைக்கும் போலாம். சொல்லுங்க. மலரே மௌனமா மௌனமே மௌனமே வேதமா. இது என்ன சிச்சுவேஷன் நான் கொடுக்க போறேன் அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம பேசாமே இருந்திருக்கலாம்ப்பா, மௌனத்தை வந்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி இருந்திருக்கலாம், தேவையில்லாம வாயை விட்டுட்டேன் அப்படின்னா அது எந்த டைம்ல உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? செட்லயா இருக்கலாம், ஷூட்ல, எங்க தேவையில்லாத டைம்ல கொஞ்சம் முன்னாடி சொன்னேன்ல, வாயை விட்டுதான். அது நீங்க நடிச்சு காமிச்சீங்க, பட் அது தேவையில்லாததான், அது வந்துருச்சு இல்லைங்களா, செட்ல வந்ததுதான் அது. பட் அதுல ஒரு அனெக்டோட் இருக்குங்க. என்னன்னா, பலுமேந்திர சார் வந்து டே நான் இவ்வளவு நாள் அது இளையராஜா சார்னு நினைச்சிட்டு இருக்கேன். நான் சொன்னேன் இல்ல சார் அவர் இல்ல சார் அது அப்படின்னு. என்ன அது கர்ணால வந்து அர்ஜுன் சாரோட அந்த நத அர்ஜுன் இருக்கு, கொஞ்சம் குவாட்ரப்ளிக் மாதிரி இருக்கும், அவருக்கு வந்த சாங் சார் அது. அந்த சாங் வந்து மியூசிக்கை கூட ஐ செட் எஸ்பிபி சார் சிங்கர்ஸ். அதுதான் ஒரு டச்சிங்கானது. ஸோ திஸ் இஸ் ஒன் திங் விச் ஐ ரிமெம்பர் ஃப்ரம் தி சாங். So sweet. இல்லை இது ஒன்று பர்சனலாக சொன்ன மௌனமாக இருக்குன்னா ஒரு சில கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஐ லவ் யூ சொல்லாமல் இருந்திருக்கலாம், சொல்லியிருக்கலாமோ அப்படின்னு தோணுது உண்டு. அப்படியா? ஐயோ அவசரப்பட்டு சொல்லிட்டோமா அப்படின்னு. பட் ஸ்டில் சார், நீங்க சொன்ன ஏதாவது ஒரு ப்ரொபோசல் வந்து நீங்க ஒரு கேர்ள் ஃப்ரெண்டுக்கு பண்ணிட்டு அவங்க கிட்ட இருந்து எந்த ரிப்ளையுமே வரல, ஸ்டில் அது வந்து ஒரு மௌனத்திலே இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி இருக்காங்களா? நோன்னு சொல்லி மூஞ்சில அடிச்சு சொன்னது ஜாஸ்தி இருக்கு. உங்கள மாதிரி அவங்களும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்காங்க சார். டைம் வேஸ்ட் பண்ணலீங்க, நெக்ஸ்ட்க்கு போயிடலாம் அப்படினா. ஓகே, இல்லங்க அந்த டைம் என்னன்னா வாட்ஸ் நெக்ஸ்ட் தான் எல்லா டைம். மொபைல் இல்லைங்களா, நீங்க மிட் 90s எல்லாம் பெரிய மொபைல் இருக்காது நம்ம மாதிரி ஆள் கிட்ட. ஸோ பஸ்ல ஏறுவோம், டவுன் பஸ்ல, உங்களுக்கு தெரியும் கோயம்புத்தூர்னா டவுன் பஸ் தெரியும். உப்பளிப்பாளையத்துல இருந்து ஸ்டேன்ஸ் வரைக்கும் போகும்போது ஒரு பஸ்ல ஏறி இறங்கிடும். அங்க ஒரு கேர்ளை கரெக்ட் பண்ணுவோம். அவங்க அங்க இறங்கி அந்த பஸ் போய் டாட்டா பாடினா அடுத்த பஸ் வரும் ஒரு டைமுக்கு. அந்த பஸ்ல என்ன வேற ஒரு பொண்ணு இருக்கும், அதுக்கு அடுத்த பக்கம் போய் குப்புசாமி நாயுடு இல்லைன்னா லக்ஷ்மி வரைக்கும் போவோம். இப்படியே நாங்க ஒரு கேங் இருந்தோம். எப்படி அப்பனா நீங்க இவ்ளோ கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருந்தா உங்களுக்கு அது கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்கணும், அதெல்லாம் என்ன பண்ணுவீங்க? செலவுக்கு என்ன பண்ணுவீங்க? அதெல்லாம் நிறைய டெக்னிக்ஸ் எல்லாம் தெரியுங்க. அப்படி வேறயா? நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு, அதெல்லாம் சொல்ல மாட்டேன் ஏன்னா அவங்க டென்ஷன் ஆயிடுவாங்க. ஓ அப்படியா? இப்படி எல்லாம் பண்ணியா அப்படின்னு கேட்பாங்க. அதனால உங்களோட லைஃப்ல வந்து இவ்ளோ கேர்ள் ஃப்ரெண்ட்ல உங்களோட ஃபேவரட் டார்லிங் எனக்கு வந்து இவளை இப்ப வரைக்கும் பிடிக்கும், இவ மேல ஒரு குட் ஃபீல் இருக்கு, ஃபீல் குட், ஸ்டில் ஷீ இஸ் மை டார்லிங். இப்போ நீங்க டார்லிங்னு சொன்ன உடனே ஒரு மைண்டுக்கு ஒரு போட்டோ வந்திருக்கும் இல்லையா, யாரு நீதான் அப்படின்னு. யாரும் வரமாட்டேங்கிறாங்களே, நிறைய பேர் இருந்தா அப்படிதான். இல்லைங்க, அதுல ஒரு 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 இங்கிலீஷ் சாங் ஒன்று இருக்கு, ஐ திங்க் ஹிந்தியில் அந்த டியூன் காப்பி பண்ணிட்டாங்க. When I was young, my father said, son, I've got something to say. And what he said that I could never forget until my dying days. He said, son, you are a bachelor boy, and that's the way to be. And son, you be a bachelor till the day you die. அதனால எனக்கு அந்த சாங் தான் வருதுங்க. அது இங்கே வந்து ஐ திங்க் அனுராதா பாட்வால் பாடினாங்கன்னு நினைக்கிறேன். ஓ மேரி சப்னோம் கே சௌதா, ஐ திங்க் இட் வாஸ் பூஜா பாட் சடாக்கா ஏதோ ஒரு பாட்டு படம்னு நினைக்கிறேன். So it comes like this. When I was young, my father said, son, I've got something to say. அதனால பேச்சுலர் பாயாவே இருந்துடலான்னு அப்போ முடி வச்சு நீங்க சாங் சொன்ன எனக்கு இதுதான் ஞாபகம் வருது சாங். ஓகே, அப்படி ஒரு டார்லிங்கே இல்ல. இல்லைங்க, நான் தான் சொன்னேன் நம்ம வந்து பார்ஷியாலிட்டி காட்டக்கூடாது. ஓகே, பாவம்ல ஒன்னு சொல்லி மிச்சதை சொல்லணும். சரி ஓகே, அப்போ எல்லாருமே டார்லிங் எடுத்துக்கலாமா? டார்லிங்ஸ் டார்லிங்ஸ் ப்ளூரல்ல சொல்லுங்க, பன்மையில சொல்லுங்க. யாரையும் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறீங்களே சார். சார் இல்ல இந்த மாதிரி ஒரு ஜந்து கூட கொஞ்ச நாள் டிராவல் பண்ணிருக்காங்கல்ல, அதுக்கு பாவம் சொல்லுங்க. சோ அடுத்ததான் வந்து 8 மனுஷன் வாழ்க்கை. இந்த சாங் டெஃபினெட்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்க வாழ்க்கையோட முதல் 8 எப்படி இருந்தது,
நெக்ஸ்ட் 8 எப்படி இருந்தது அண்ட் இப்ப நடந்துட்டு இருக்க 8 எப்படி இருக்கு? இப்போ நடந்துட்டு இருக்கிற 8 அட்டுங்க. அது ஒண்ணும் பண்ண முடியாது. அது அட்டு, அது விட்டுருங்க. முதல் 8ல வந்துங்க எனக்கு ஸ்பீச் சரியா வராது. ஸோ இந்த கிளாரிட்டி எல்லாம் அப்படி இருக்காது. அந்த குழந்தை உங்களுக்கு சில இது குழந்தைங்க இருக்கு இல்லைங்களா, லேட் ப்ளூமர்ஸ். ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் 8ல் ஸ்பீச் வராது. ஐ வாஸ் 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கிளாஸ் ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் படிப்பில் இன்ட்ரெஸ்ட் போச்சு, ஸ்போர்ட்ஸில் போச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் முதல் 8 வயசு வந்து மை ஸ்பீச் வாஸ் அதான் டூ கிட்டிஷ். ரொம்ப குழந்தைத்தனமாக இருந்தேன். நீங்கள் சொல்கிற செகண்ட் 8 கிட்டத்தட்ட இதுதான். ஸ்பீச் மாறிடுச்சு, ஃபீச்சர்ஸ் மாற ஆரம்பிச்சது. ஐ ஹேட் சைனீஸ் நோஸ். சின்ன வயசில் சப்ப மூக்கு தான் இருக்கும். இவன் தான் இவனா கேட்பாங்க. ஸ்கூல் போட்டுட்டு இது நீயா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஃபீச்சர்ஸ் க்ரோ ஆக சேஞ்ச் அ லாட் மீ. ஒரு 16 இயர்ஸ் 17 இயர்ஸ் தான் எனக்கு ப்ளூமிங் ஆரம்பிச்சு. ஸோ கிட்டத்தட்ட இந்த போத் 8லேயும் வந்து ஐ வாஸ் லைக் அ கிட். விஷயங்கள் தெரியும், பட் ஐ வாஸ் ஜஸ்ட் லைக் அ கிட். யாருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காது. திடீர்னு அவங்க கூட உட்காந்து பழகி பேசிட்டு இருப்பேன். எந்திரிச்சுப்பேன், அவங்கள பார்த்தா அவங்க கூட உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருப்பேன். அப்படி போனேன். இப்போ எல்லாருக்கிட்டையும் அந்த மாதிரி. ஓகே. ஸோ தட் வாஸ் 2 8. இப்போ இருக்கிற 8 சொல்லிட்டேன். அது ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ஓகே. ஸோ அடுத்த பாடல் வந்து பாத்தீங்கன்னா, காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுது. ஜெயசந்திர சார் வைதேகி காத்திருந்தாரு 1985. சொல்லுங்க. இது இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நீங்களே கொடுத்துட்டீங்க. நான் கேட்க போற கேள்வி என்னன்னு உங்களுக்கே அழகா தெரியும்னு நினைக்கிறேன். பட் எனிவே யாருக்காக காத்திருக்கீங்க? ஸ்டில் யாருக்காக வெயிட் பண்ணிருக்கீங்க? பட் எதுக்காக காத்திருக்கீங்க? அது இருந்துச்சுங்க ஒரு 25 வரைக்கும். the first love திரும்ப வருமோ அப்படின்னு இருந்துச்சு. இப்போ இல்லை. அதுதான் மேட்ச் பாக்ஸ்னு இப்ப சொல்லிட்டீங்களே அழகா. மேட்ச் பாக்ஸ்னா நான் சொன்ன நீங்க கேட்டது கேள்விக்கு இதுக்கும் மேட்ச் பாக்ஸ் சம்பந்தமே இல்ல. திருப்பி வந்தாங்க அப்படின்னா நீங்க என்ன சொன்ன, பிரிஞ்சுட்டு போனதை திரும்பி வந்தாங்களா ஏத்துப்பீங்களான்னா அது வேற. இது பிரிஞ்சுட்டு போகல இல்ல. ஓகே, கரெக்டுங்களா? இது வந்து நான் பயந்துட்டு பின்னாடி ஓடுனேன். ஏன்னா அன்னைக்கு சொன்னா அவங்க நோ சொல்றானே ஏத்துக்கிறதுக்கான தைரியம் இல்ல அந்த டைம்ல அப்படின்றது ஒன்று இருக்கு இல்லைங்களா? அதுக்கோசரம் தான் சொன்னேன். சிலவங்க என்ன வேண்டான்ட்டு போனவங்க திரும்ப வந்தா யூ ஹவ் கான் பியாண்ட் இல்லைங்களா? நீங்க MBBS படிச்சுக்கிட்டு இருக்க, திரும்ப போய் LKG உட்காருவீங்களா? போக முடியாது சார். போக முடியாது. இது லைஃப் ஒன்று தாண்டிட்டோம்னா தென் பேக் டு அங்கே போய் நான் உட்காந்து அப்படின்னு சொன்ன ரொம்ப கஷ்டங்க. அது எல்லாருக்கும் சொல்றேன், பொதுவாகவே சொல்றேன். காலேஜ் லைஃப் தாண்டிட்டா திரும்ப காலேஜில் போய் உட்கார முடியாது. எஸ், கரெக்ட். நாஸ்டாலஜியா இருக்கும், பட் உட்கார முடியாது. காத்திருந்ததும் சொன்ன அந்த ஒரு 10 years. அப்பா 10 years. I waited. ஓ, ஃபைனலியா வரலையா? இல்லைங்க, அவங்க அதுக்குள்ளார கோயம்புத்தூர் சென்னை காலேஜுக்கு வந்துட்டாங்க. தென் ஐ ஹேட் ஒன் மோர் இஷ்யூ. அப்போ எனக்கு ஒரு அக்கா இருந்தாங்க. சரி, நான் ஏதாவது பண்ணி இந்த பொண்ணோட பண்ணேன்னா அவங்க கல்யாணம் நடக்காது இல்லையா? ஸோ அது ஒரு இருக்கு இல்லையா, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒன்று வரும் இல்லைங்களா? அதுவும் நான் யோசிக்க வேண்டியதாக இருந்துச்சு. அந்த டைமில் தான் வெளியே போய் இந்த ஃப்ரெண்ட்ஸோட போகும்போது இந்த பேசுவாங்க இல்லையா, எனக்கு ஒரு தங்கச்சி இருக்குடா கட்டி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது நான் ஏதாவது பண்ணிட்டேன்னா தங்கச்சியை எப்படி நான் கட்டி கொடுப்பாங்க வீட்டில். இது அப்போ நமக்கும் இட் ஸ்டார்ட்ஸ் எங்கேயோ ஒரு இடத்துல நெருடும் இல்லைங்களா? நம்மளே எங்கேயோ ஒரு இடத்துல வந்து நெருடும். ஐயோ நமக்கு ஒரு அக்கா இருக்குல்ல, அவன் அதுக்குள்ள அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நம்ம என்ன பண்றதுங்க? ஸோ அது ஒரு இஷ்யூ இருக்குது. அது இருந்தது. நான் யாரையும் குறையெல்லாம் சொல்லுவேன். பட் ஃபர்ஸ்ட் இஷ்யூ வாஸ் மைண்ட். இப்போ சொல்றதுக்கு ஒரு தைரியம் இல்லாத ஆளா இருக்கும். இப்போ எத்தனை சொன்னாலும் வேலைக்கு ஆக மாட்டேங்குது. இப்போ எத்தனைக்கிட்ட போய் எல்லாமே சொன்னாலும் வேலைக்கு ஆக மாட்டேங்குது. அன்னைக்கு சொல்றது. பட் எனிவே நாங்க கேள்வி கேட்டே ஆகணும் சார். கேளுங்க. நேரம் நாங்க வந்து பண்ணது வந்து வெறுப்பா இருந்தாலும் இப்ப பண்ண போறது கடுப்பு, சிறப்பான வெறுப்பு இல்ல. அப்படி இல்ல, கடி ஜோக்ஸ் கேட்க போறோம். அது இன்னும் வெறுப்பாயிடுவீங்க. இருந்தாலும் கேட்க சொல்றீங்களா? ஆமா, நீங்க ஆன்சர் பண்ணணும். தூங்க போறதுக்கு முன்னாடி குட் நைட் சொல்றோம்ல எல்லாத்துக்கும், அது ஏன் சொல்றோம்? தெரியல, ஒழுங்கா தூங்குறதுக்கு சொல்லிருப்பா. என்ன தொந்தரவு இல்ல, உங்களை என்ன தொந்தரவு பண்ண போய் தூங்கியாயோ அப்படின்றது குட் நைட் ஒரே தொந்தரவு பண்ண தூங்குன்னு சொல்லிருப்பாங்க. எனக்கு தெரியல. இல்ல, ஏன்னா தூங்கிட்டோம்னா அதுக்கப்புறம் குட் நைட் சொல்ல முடியாதுல்ல. யார் அடிச்சா வலிக்காது? எனக்கு தெரிஞ்சு என் அம்மாவை தான் நினைக்கிறேன். எங்க அம்மா என்ன அடிச்சதே இல்லை. நான் இதை கரெக்டா சொல்லிட்டோம். இது கடுப்பேத்துற கேள்விகள் எதோ சொல்றேன். எனக்கு தெரிஞ்ச எங்க அம்மா தான். வேற யாரும் அடிக்கலன்னா அப்புறம் எங்க வலிக்கு போகுதுன்னு கேட்க போறீங்க? இதுதானே? இல்ல அப்புறம் என்ன, யார் காத்து அடிச்சா சுகமா இருக்கும். ஃபைன், நீங்க வந்து பயங்கர ஸ்வீட்டா
பயங்கர ஹானஸ்டா எங்களுக்கு வந்து நாங்க கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் அசால்ட்டா சொன்னாரு ஆமா. இல்லையா? எங்களே யோசிக்க வச்சிட்டீங்க. இந்த கேள்வி நம்ம ஏன் கேட்டோன்ற அளவுக்கு யோசிக்க வச்சிட்டீங்க. செம்மையா இருந்தது. ரம்யா அப்படிலாம் இல்ல, எனக்கு நமக்கு இருந்தது. நல்லா தான் இருந்ததுன்னு நினைக்கிறோம். நீங்க இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும், எங்களை பயங்கரமா நீங்க என்டர்டைன் பண்ணணும், நீங்க பண்ற எல்லா ப்ராஜெக்ட்ஸும் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும்னு சொல்லி ஜெயா டிவி சார்பாக வாழ்த்துக்களை வாழ்த்துக்கிறோம். தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ Thank ஃபார் you. ஜாயினிங் வித் அஸ் டுடே. உங்களுக்கும் என்னுடைய நன்றிகள், வியூவர்ஸ்க்கும் என்னுடைய நன்றிகள்.